ஓட்டா மாறாது, கூட்டம்லாம் கோட்டா மாறாதுன்னு கட்டிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இது விஜய பார்க்க வந்த கூட்டம், இது விஜய பார்க்க வந்த கூட்டம்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்ப என்ன கத்த போறாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கான மீட்டிங்கும் போயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றான், இவ்வளவு பேர் கூட்டிட்டாங்களே, இப்படி நடந்துக்க கூடாது, அது எல்லா மாவட்டத்திலையும் கூட்டிட்டாங்களே, இதுக்கு என்ன சொல்லலாம், என்ன காரணம் சொல்லலாம் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எஸ், இப்ப துணை முதல்வர் வந்து கொள்கையற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி தான் சொல்லியிருக்காரு. எஸ், நீங்க அரசியல் வந்துட்டா எல்லாம் விமர்சிக்க தான் செய்வாங்க. அதுக்கு நம்ம பதிலடி கொடுத்து நம்ம என்ன நிலைப்பாட வச்சிருக்கோம், நம்ம மக்களுக்கு என்ன நல்ல திட்டத்தை வச்சிருக்கோம், அதை மக்கள்கிட்ட எப்படி செயல்படுத்துவோம் சொல்லணும். அதை நோக்கி தாவேகா போயிட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னோம். அதாவது எல்லா மாவட்டத்திலும் இவன் நடந்தது நல்ல விஷயமா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடியே அடித்தளம் போட்டு வச்சுட்டாரு விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாம அவரு எப்படி அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணும் ஆன்லைன்ல, அந்த பூத் கமிட்டியோட ஹெட் இருப்பாரு, அவங்க நம்பரை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னாரு. அத இப்ப விஜுவல் வாலியர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா மேல தளபதி பேசுற மாதிரி கீழே அதை எப்படி அப்லோட்